உங்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். திருச்சிற்றம். திருமுறையினுடைய கருத்துக்களை, பாசனுடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட உண்மையாகவே கொண்டு செல்ல வேண்டும். இப்படியெல்லாம் வருதுன்னு நினைச்சு தான் மாணிக்கவாசகர் பாடுகிறார், மனிதர்களை கடவுளாக்கி மக்களை ஏமாற்றுகிறார்கள். அது பாடுறார், அத்தேவர் தேவர் அவர் தேவர் என்று இங்கள் பொய்த்தேவு பேசி புலம்புகின்ற பூதலத்தே பத்தி ஏதும் இல்லாதே என் பற்று அற நான் பற்றி நின்ற மெய்த்தேவு தேவருக்கே சென்றுதாய் கோத்தும்பி. மனுஷனை காட்டி கடவுளை காட்டி ஏமாத்துறான். அப்படியெல்லாம் செஞ்சிடாத. என்னுடைய மெய்த்தேவு சூரியன், அவனுக்கே போய் சொல்லு, நான் இவ்வளவு துன்பத்தில் இருக்கேன், இவ்வளவு கஷ்டத்தில் இருக்கேன், எனக்கு நோய் இருக்கு, என்னுடைய துன்பத்தையெல்லாம் நீக்கப்பான்னு அவனை போய் அவன்கிட்ட போய் சொல்கிறான். மனுஷங்க கடவுளை கோயிலுக்குள்ள கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கான். அவன்கிட்ட போய் சொல்லி பிரயோஜனம் இல்லைன்னு அவர் சொல்றார். இந்த கருத்தை மக்கள்கிட்ட கொண்டு போனா இந்த சூரிய வழிபாட்டை கொண்டு வந்தார். இதையெல்லாம் மக்கள்கிட்ட கொண்டு போகல. இந்த பிராமிய பத்திரிகைகள் மக்களை தமிழன் படத்தில் வாழ்ந்து கொண்டு தமிழையே அழிக்க முயற்சி செய்கிறது. அதுவும் ஒரு பத்திரிகை திருவாசகத்தில் வரக்கூடிய திருவம்பாவையை போட மாட்டேங்கிறான். திருப்பாவையை போடும். அப்ப திருவம்பாவையை ஒழிக்க வேணும்னு நினைக்கிறான். இதை ஒழிக்கணும்னு நினைச்சு போட்டு கடைசியில தமிழால் இணைவோங்கிறான். எங்கிட்ட இணையிறது? தமிழால் எங்கிட்ட இணையிறது? மாணிக்கவாசகரை ஒழிச்சு போட்டு நீ இணையலாமா? முடியுமா? தின்றுடலும் துளையறைகிறார். அவன் பசுமாட்டை சாப்பிட்டாலும் அவன் எனக்கு முன்னால் அவன் கடவுள் தான். அவன் அறியாமையினால சாப்பிடலாம். அவனா மாறிக்கிறான். நீ பார்த்து இதெல்லாம் சொல்லி வச்ச உண்மைகள். அதனால இப்படியெல்லாம் இந்த உண்மைகளை மக்களிடம் கொண்டு சென்று விட்டார். சூரிய வழிபாட்டிற்கு திரும்பி விடுவார்கள். மதவாதிகள் தோற்று போவார்கள். மதம் இருக்காது. பாசிசம் நாசிசம் முடித்ததை போல மதங்களை ஒழிக்க வேண்டும். அதற்கு உலகம் தயாராக தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அதுவரையில் உலகம் துன்பமாக இருக்கிறோம். அகதிகள் இருப்பார்கள், சிறுபான்மையினர் இருப்பார்கள். இல்லையா? இல்லை என்றால் நாடு விட்டு நாடு துரத்துவார்கள். இரவும் பகலும் பாராமல் கப்பலிலும் படகிலும் பெண்களையும் முதியோர்களையும் அழைத்துக் கொண்டு குழந்தை குட்டிகளோடு படகிலே விழுந்து விட்டார்கள் என்ற செய்தியை படிக்கும் பொழுது நெஞ்சமெல்லாம் பதறுகிறது. அவ்வளவு பேரும் அடித்து துரத்தப்படுவதற்கு காரணம் மதம்தானே. அந்த மதங்கள் இல்லாமல் போகுவதால் இந்த உலகிற்கு எந்த கேடும் வராது. அதனால் மதங்களை முடிப்போம், அறம் வளர்ப்போம், உலகம் வாழட்டும் என்று கூறி இதுவரைக்கும் எங்களுடைய அனைத்து கேள்விகளுக்கும் ரொம்ப சிறப்பாகவும் மக்களுக்கு சிந்தனையை தூண்டும் வகையிலும் உங்களுடைய கேள்வி பதில்கள் நடந்திருக்கின்றன. நிச்சயம் உங்களுடைய கேள்வி பதிலை வைத்து பார்க்கும் பொழுது தமிழனுடைய சிந்தனை தூண்டும், தமிழ் மதம் மீண்டும் ஆய்வு நோக்கோடு மேலோங்கும் என்பதைத்தான் காட்டுகிறது. நன்றி. வணக்கம். சிவாய.